பேராசிரியர் சரவணன் ஐயா அவர்கள் அறிவின் பயணம் என்ற தலைப்பிலே உரையாற்ற உள்ளார்கள். ஐயா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மகரிஷி அவர்களின் தத்துவப்படி ஒரு நாள் தவறாமல் காயக்கல்பம், அகத்தாய்வு, உடற்பயிற்சி செய்து மற்றவர்களையும் செய்யுமாறு வலியுறுத்தியும் மன்றங்களிலே தொன்று செய்து வருபவர். மகரிஷியின் தத்துவங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். அந்த பற்றினால் ஸ்கை என்ற பெயரில் ஒரு பள்ளி துவங்கி அங்கு மாணவர்களுக்கு இந்த பயிற்சியினை தொடர்ந்து அளித்து வந்தவர். சூழ்நிலை காரணமாக இப்பொழுது அந்த பள்ளியை விட்டு விலகி வேறு ஒரு பள்ளியும் அதே பெயரில் ஆரம்பித்துள்ளார். அங்கும் இதே போன்று தொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நேரங்களிலும் சிந்தனைகளும் செயல்களும் மனவளக்கலை பற்றியதாகவே இருக்கும். அது மட்டும் அல்லாமல் பல மகான்களின் சித்தர்களின் சிந்தனைகளை ஆழ்ந்து சிந்தித்து வருகிறார். இந்த தலத்திற்கு அவர் ஏற்புடைய ஆசிரியர். அவர் கோபப்பட்டு அவர் வீட்டில் யாருமே பார்த்ததில்லை என்று கூறுகிறார்கள். வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் சிந்தனைகள் உரை நிகழ்த்த அழைத்தால் மணிக்கணக்கில் அவர் பேசிக்கொண்டு இருப்பாராம். ஐயா உங்களின் உரையை துவங்கலாம் ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். கிளியரன்ஸா இருக்குங்களாம்மா? நல்லா கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களை வணங்கி, தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை நிர்வாகம் உள்ளிட்ட செயலாக்கம் புரியும் அன்பர்களை வணங்கி, இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பர்களையும் வணங்கி, இந்த புனிதமான ஒரு நன்னாளிலே, புனிதமான ஒரு வேளையிலே அருட்பேராற்றல் கருணையினாலும் தமிழ் ஆனந்த யோகம் அருள் ஆசியினாலும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு அறிவின் பயணம். இந்த சிந்தனையை உங்கள் அனைவரின் பாதங்களை தொட்டு வணங்கி தொடங்குகிறேன். இது எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நேரத்திலும் சிறப்பாக தேவையான அவசியமான ஒன்று என்பதை மெய் உணர்வாளர்கள் அனைவருமே குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் பேச வேண்டுமென்றால் நம்முடைய தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை நிறுவனர் ஐயா ஒரு வாரம் வகுப்புகளை எடுக்க வேண்டுமானாலும் தெளிவான விளக்கங்களை கொடுத்து வழிநடத்துவார். ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த கால அளவிலே இந்த சிந்தனையை எடுத்து பகிர்ந்து கொண்டு நாம் பயன்பெறுவோம் என்று கூறி சிந்தனைக்குள்ளாக பயணிப்போம். இந்த அறிவு என்பது இல்லாத இடமே இல்லை. அந்த அறிவுதான் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாலும் ஆண்டு கொண்டிருந்தது, இனி வரும் உலகையும் ஆளப்போகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது யாராவது ஒரு மனிதனிடம் நாம் உனக்கு அறிவிருக்கிறதா என்று கேட்டு விட்டோமேயானால் உடனே அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டுவிடும். காரணம், அறிவு இல்லாத உயிரினங்களே இல்லை, மனிதர்கள் இல்லை. அதனால் அந்த விளைவு ஏற்படுகிறது. இருந்தாலும் அந்த அறிவின் பயணத்திலே ஒரு தடமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. 6வது அறிவு பெற்ற மனித இனம் புலன் வழியே
உலகப் பொருட்களினுடைய அதிக நாட்டம் கொண்டு விடுகின்ற காரணத்தினால் அந்த பயணம் தடமாற்றமாகவே போகிவிடுகிறது. அதற்கு அடிப்படை என்னவென்று சிந்திப்போமானால், எது தெய்வம் என்ற ஒரு தடுமாற்றம்தான் இங்கே அதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால்தான் அருட்தந்தை அவர்களும் தெய்வநிலை அறியாமல் திகைத்திருப்போர்க்கு தெளிவாக நாம் அளிப்போம் பிரம்மஞானம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். இதற்கு முன்னர் இந்த தெய்வங்களை பற்றிய விளக்கங்களை மெய்யுணர்வாளர்கள் கொடுத்திருந்தாலும் அதை விளக்குவதற்கான மொழியோ விளங்கிக் கொள்ளுவதற்கான தன்மையோ இல்லாத காரணத்தினால் அது சரிவர மனித குலத்திற்கு போய் சேர முடியாத ஒரு நிலை இருந்தது. இன்றைய ஏற்றமிகு விஞ்ஞானத்தினால் மகரிஷி அதை தெளிவாக குறிப்பிட முடிந்தது என்றும் சொல்லி அந்த பிரம்மஞானத்தை விளக்கியிருக்கிறார். அப்பொழுது இந்த அறிவு தெய்வமாக இருக்கிறது என்று சொல்வதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மெய்யுணர்வாளர்கள் அனைவருமே அவர்கள் உணர்ந்ததை எல்லா மனிதரிடத்திலும் சொல்லி விளக்கி பயன் பெற வைக்க முடியாத காரணத்தினால் அவருடைய சக்தி நிலையை ஏதோ ஒரு ஆலயம் அமைத்து அங்கே அந்த நாட்களில் சில வழிமுறைகளும் தியானம் பயிற்சிகள் போன்றதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. காலப்போக்கிலே அவையெல்லாம் நடைமுறையில் இல்லாத காரணத்தினால் சாதாரண வழிபாடு என்ற ஒரு நிலை மட்டுமே மேலோங்கிவிட்டது. சரியான தெளிவான ஒரு விளக்கம் என்பது கிடைக்காமல் போய்விட்டது. அந்த ஒரு தன்மையை இயற்கை ஒரு அறிஞர் சொல்லுகிறார், இறைவன் தனிமங்களில் தூங்குகிறான், தாவரங்களில் எழுச்சி பெறுகிறான், விலங்குகளில் நடக்கிறான், மனிதருள் சிந்திக்கிறான் என்று கூறியிருக்கின்றார். அந்த சிந்தனை ஆற்றல் படைத்த மனிதன் அந்த மனித குலத்தில் மிகச்சிறந்த சிந்தனையில் மேலோங்கியவர்களே மெய் உணர்வாளர்கள் என்று, அவர்கள் யோகிகள் என்றும் ஞானியர் என்றும் மகான்கள் என்றும் சித்த புருஷர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அறிவே தெய்வம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அண்மையில் வாழ்ந்த வள்ளல் பெருமானும் தன்னுடைய திருவருட்பாவில் குறிப்பிடுகிறார், போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்று குறிப்பிடுகிறார். இங்கே போற்றினின் பெருஞ்சீர் என்பது அந்த பேரறிவைத்தான் குறிக்கிறது. சீர் என்றால் அறிவு என்று குறிப்பிடுகிறார்கள். அவரை தொடர்ந்து வருகின்ற மாணிக்கவாசக பெருந்தகையும் திருவாசகத்திலே அவர் குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நமச்சிவாய வாழ்க என்று பாடிக்கொண்டே வருவார்கள். அதிலே சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீரோன் கழல் வெல்க, அந்த இறைவனை அறிவாகத்தான் சொல்றாருங்க மாணிக்கவாசக பெருந்தகையும். அப்ப அறிவுதான் தெய்வமாக இருக்கிறது என்பதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அண்மையிலே வாழ்ந்த மகாகவி பாரதியாரும் அறிவே தெய்வம் என்றார். அவரும் அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அறிவு தெய்வமாக இருக்கிறது. ஆனால் இந்த அறிவின் பயணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அறிவை பற்றி ஒரு தன்மையை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கான ஒரு தகமையை நாம் பெற்றுவிட்டோமானால் அந்த அறிவின் பயணம் தொடங்கிவிடும். அது திருவள்ளுவர் தெய்வப்புலவர் சொல்லுகிறார்கள். அந்த அறிவின் தன்மையை ஒரு குறள்ல சொல்றாங்க, சென்ற இடத்தால் செலவிடாதீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. சென்ற இடத்தால் செலவிடாதீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனம் போன போக்கெல்லாம் போகாமல் மனத்தை சிறந்த வழியிலே செலுத்துகின்ற பொழுது அது அந்த உயர்ந்த அறிவு, சிறந்த அறிவு என்று சொல்லுகிறார். நன்றின்பால் உய்ப்பது அறிவு.
அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, என்னுடைய நண்பர் ஒரு நல்ல ஒரு பேனா வாங்கியிருக்காரு. அந்த பேனா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அது விலையும் சொல்றாரு. கூடுதலான விலையா இருக்கு. ஆனா அத பார்த்த உடனே என்னுடைய மனம் சொல்லுகிறது, இந்த பேனாவை எப்படியாவது நண்பர்கிட்ட இருந்து நாம கவர்ந்துக்கிடணும் அப்படின்னு. இது மனம் சொல்லக்கூடியது. ஆனா எனக்குள்ளாக இருக்கிற ஒரு அறிவு சொல்லுது, இல்ல இல்ல இந்த பேனாவை அவர்கிட்ட எடுக்கக்கூடாது. அவர் முயற்சி செய்து உழைத்து வாங்கி வச்சிருக்காரு. அவர்கிட்ட அந்த தகவலை பெற்றுக்கொண்டு அதை எங்க வாங்கலாம்ங்கிறத நம்முடைய முயற்சியினால வாங்கி பெற வேண்டும் என்று சொல்லுவது அறிவு. அப்ப இந்த மனம் புலன் வழியேவும் பொருள் வழியேவும் புற நிலையிலேயும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் எனக்குத்தான், என்னுடையதான், தான் தனது என்ற 2 தம்பதிகளாயிருக்கு. அப்ப அவர்களுக்கு பிறக்கிற ஒரு குழந்தையா தன்முனைப்பாக மலர்ந்து விடுகிறது. அதுதான் அருட்தந்தை அவர்கள் சொல்றேன். அந்த தன்முனைப்பிலே அங்கு ஒரு தடமாற்றம் வந்து விடுகிறது. அந்த அறிவின் பயணத்துக்கு போறதுல ஒரு தடமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த நிலையை உணர்ந்து கொண்டால் அறிவின்படி மனதை மனதைத்தான் நம்ம உயர்த்த வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு திருவள்ளுவரும் குறிப்பிட்டிருக்கிறாரு. மனிதனுடைய மாண்பு அவனுடைய மனதின் தன்மையை பொறுத்து தான் இருக்குதுன்னு மகரிஷியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த மனம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அந்த நிலைக்கு நாம் நம்முடைய நிலையை உயர்த்தி நம்முடைய அறிவின் பயணம் தொடரும் என்பது ஒரு புரிதலாகிறது. அந்த அறிவு நமக்கு கிடைத்து விடுமையானால், அந்த அறிவை அடைந்து விடுவோமானால், அந்த அறிவிலே பயணம் செய்வோமானால் அது இன்னும் நமக்கு அளப்பரிய பயன்களை வழங்கும் என்றும் திருவள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் என்று சொல்லுகிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். அற்றம் காக்கும் கருவி என்று சொல்லுகிறார். அதாவது ஆபத்து காலத்தில் நம்மை காக்கும் கருவி என்று சொல்லுகிறார். அற்றம் காக்கும் கருவி, அந்த அறிவு நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளழிக்கலாக அரண். உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னா நம்ம பகைமைப்படுத்துவர்கள், நம்ம எதிர்ப்பவர்கள், நமக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுல தான் காத்து நிற்கக்கூடிய ஒரு கோட்டையாக அரணாக நமக்கு விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று குறிப்பிடுறார். இந்த அறிவின் பயணம் நமக்கு தொடங்க வேண்டுமானால், அந்த பயணத்தை பயணிக்க வேண்டுமானால் நாம் நல்ல ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ சாதாரணமாக ஒரு வெளியூர் பயணம் போகிறோன்னா, நமக்கு பிடிச்சவங்களை பார்க்குறோம், ஒரு நண்பர்களையோ உறவினர்களையோ பார்க்க போகிறோன்னா, இந்த மனத்துக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம், ஒரு மகிழ்ச்சியெல்லாம் வருது. அப்போ அந்த பயணம் நமக்கு நல்லா இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுறோம். என்னென்னவோ பண்ணி பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு போகிறோம். அப்போவும் ஒரு சிலதை மறந்துடுறோம். அப்புறம் அங்கே போய் வாங்கிக்கிறோம், இல்லை எடுத்துக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம், இப்படி இருக்கிறோம். ஆனால் இந்த அறிவின் பயணம் என்பது, அதுதான் மகரிஷி சொல்றாங்க, வாழ்க்கையினுடைய நோக்கமே இறைநிலையை நாடிய அறிவின் முழுமை பயணம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இந்த வாழ்க்கைக்குரிய ஒரு பயணத்தை நாம மேற்கொள்ள வேண்டுமானா நாம எந்த அளவுக்கு தயாராக வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயணம் இது. இந்த பயணம் அவசியமான ஒரு பயணம். அந்த பயணத்திற்காகத்தான் நாம் இந்த பூ உலகத்தில் பரிணாமத்தில் எழுச்சி பெற்று மனிதனாக பிறந்திருக்கிறோம். இந்த பேருண்மை புரிந்தே ஆக வேண்டும். அப்பத்தான் நமக்கு அந்த தடுமாற்றத்திலிருந்து விடுதலை பெறலாம். தடமாற்றத்திலிருந்து சரியான பயணிக்க பாதையை புரிந்து கொள்ளலாம். அந்த ஒரு நிலைக்கு நமக்கு குறிப்பா நன்றி உணர்வு என்ற ஒன்று அவசியம் தேவைப்படுகிறது. அந்த நன்றி உணர்வு இருந்தால்தான் நாம் அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். நாம் இந்த பூவுலகத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே
நமக்கு தேவையான அத்துணை ஏற்பாடையும் நமக்கு செய்து வைத்திருப்பது இந்த இயற்கை என்ற இறைநிலை, அந்த பிரபஞ்சம், அந்த பேராற்றல் மிக்க அந்த அருட்பேராற்றல். அப்ப அதுக்கு நாம நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். அங்கிருந்து வந்துவிட்ட பிறகு இந்த சமுதாயம் நமக்கான பல வாய்ப்புகளை பல நிலைகளில் துணை புரிந்து கொண்டிருக்கின்றது, துணை புரிந்திருக்கிறது, இன்னும் எதிர்வரும் காலங்களிலும் துணை புரிந்து போகிறது. அப்ப கண்டிப்பா நமக்கு அந்த நன்றி உணர்வு வேண்டும். அந்த நன்றி உணர்வு இருந்தால்தான் நாம் அடுத்த நிலைக்கு போக முடியும். சரி, நன்றி உணர்வு இருந்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னா, இங்க இயற்கை என்ற இந்த இறைநிலையிலே அடுத்த நிலையான சரணாகதி என்ற ஒன்று வேண்டும். அந்த சரண்டர் அடைந்தோமானால்தான் அடுத்த நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். அந்த சரணாகதிக்கு போக வேண்டுமானால் அறம் நின்று வாழ வேண்டும். அதுக்கு அறநெறிகள்லாம் தேவைப்படுது. அந்த அறத்தை நாம் கடைபிடித்தாக வேண்டும். அப்பதான் அந்த சரண்டர் ஆகக்கூடிய மனோபாவம் நமக்கு வரும். இவையெல்லாம் சான்றோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய் உணர்வாளரால் சொல்லப்பட்டு அவர்களும் பயணித்து உணர்ந்து அதை நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். திருவள்ளுவரும் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பிறர் நமக்கு செய்த உதவியை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக அதை மறவாமல் நாம் செயல்பட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவேளை அவர்கள் மூலமாக நமக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்திருந்தாலும் அதை அக்கணமே மறந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எது தேவை, எது தேவையில்லை, தேவையில்லாததையெல்லாம் நாம் விட தயாராயிருந்தால், அதிலிருந்து விடுபட தயாராக இருந்தால், நமக்கு தேவையானது அந்த இடத்திலேயே இருக்கிறது என்று அருட்தந்தை மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். நமக்கான இன்பமும் அந்த இடத்திலே இருக்கிறது. அந்த தேவையில்லாதவற்றை நாம் மனதில் சுமந்து கொண்டிருப்பதனால்தான் நமக்கு அது துன்பமாகவும், அது ஒரு தடைக்கல்லாகவும், அது ஒரு தடுமாற்றமும் தடமாற்றத்துக்காகவும் காரணமாகவும் அமைந்து விடுகிறது. இதைத்தான் நாம் மனிதனாக பரிணாமத்தில் வந்த பிறகு சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. அதே திருவள்ளுவர் மற்றொரு குறளில் கூறுகின்றார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று குறிப்பிடுகிறார். அதாவது அறத்தை விட்டிருந்தாலும் கூட அதுல இருந்து தப்பி படைத்திடலான்னு சொல்றாங்க. ஆனா ஒருத்தர் செய்த உதவியை நாம் மறந்து விட்டோமானால் நிச்சயமா அதுல இருந்து நாம தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நன்றி உணர்வு என்பது ஒரு அவசியமானதாக இருக்கிறது. அந்த காலத்தினார் செய்த நன்றி ஞாலத்தின் மானப்பெரிது என்றும் ஒரு குறள்ல சொல்றாங்க. இந்த உதவி ஒரு காலத்துல செய்யற உதவி இருக்கே, நமக்கு தேவையான அந்த காலத்துல செய்யப்பட்ட உதவி, அது மதித்து போற்றக்கூடிய ஒரு உதவி என்று சொல்லுகிறார்கள். நாம் இதையெல்லாம் மறவாத ஒரு நிலை, அந்த நன்றி உணர்வு பெற்ற நிலை, நன்றி அறிதல், இந்த நன்றியிலே நாம் திளைத்திருக்கின்ற பொழுதுதான் நமக்கு அறநெறி என்ற ஒரு நிலையில் நின்று வாழக்கூடிய ஒரு தகமை கிடைக்கும். அப்ப அந்த அரண் என்ன என்று சொல்கிறாருன்னா, இது உலகம் தோன்றிய காலம் தொட்டே இந்த அறநெறியை குறிப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் மனித குலத்திற்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் சான்றோர்கள் ஆதிகாலம் தொட்டு இதை பற்றி எடுத்து குறிப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து. அவை தாயாரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள், அரண் என்பதே இல்வாழ்க்கை, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறம் தான் இல்வாழ்க்கைக்கு அடிப்படை. அந்த அரண் நின்று வாழ்கின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கை சிறக்கும், அதிலிருந்து தான் நம்முடைய அறிவின் பயணம் தொடங்கும் என்று சொல்லுகிறார். இதில் குறிப்பாக பட்டினத்தார் ஒரு பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த பாடலை என்னை செம்மைப்படுத்துவதற்காகவும் எனக்கு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் நான் குறிப்பிடுகின்ற ஒரு பாடல் இது. பட்டினத்தடிகள் சொன்ன பாடல். அந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க,
ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம் பார் நல் அறமும் நட்பும் நன்றென்றிரு நடுவு நீங்காமலே உனக்கு இட்டபடியே என்றென்றிரு மனமே உனக்கே இது உபதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒன்னஸ் ஆஃப் காட் இத பட்டினத்தடிகளும் குறிப்பிட்டிருக்காரு. அவரு உலகியல்ல ஒரு சிறந்த செல்வந்தரா வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒன்றும் ஒரு சூழ்நிலையினால எதுவுமே இல்லாம ஞானியாவோ ஆயிட்டு துறவியாவோ ஆயிட்டு போனவர் கிடையாது. மிக சிறப்பான செல்வந்தர். அரச குடும்பத்துக்கே கடன் கொடுக்கக்கூடிய நிலையிலே சிறந்த ஒரு நிலையில இருந்திருக்காரு செல்வத்துல. அப்படிப்பட்டவர் அந்த செல்வத்தில் ஒன்றுமில்லை என்பதை அங்கேயே உதறி தள்ளிவிட்டு புறப்படுகிறார். அவர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயம் நம் சிந்தனைக்கு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் எல்லாத்தையும் போட்டுட்டு வர்றாரு. வந்துட்ட உடனே அவருக்கு அந்த குமஸ்தாவா பிஏவா இருக்கிறவர் கேட்கிறாரு, இது அவர் செல்வமாச்சே, எப்படி இதை நம்ம பண்றது, என்ன பண்றதுன்ட்டு அவர்கிட்ட இதை நான் என்ன செய்யுங்கிறாரு. நான் அங்கிருந்து விட்டுட்டு வந்த உடனேயே அது என்னுடையதல்ல, இதுக்கு மேல அதை என்ன செய்யணும்னு நான் சொன்னா அதுக்குரிய உரிமையை நான் கொண்டாடுற மாதிரி ஆயிரும், அங்க விட்டுட்டேன் நான், இதை அப்படியே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவ்வளோ ஒரு தன்மை அவருக்கு ஏற்பட்டிருக்குது. அப்ப அதிலெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதைத்தான் அருட்தந்தை அவர்களும் நத்திங்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமில்லாத ஒன்று, அந்த இறைநிலை ஒன்றுமில்லாத ஒன்றாக வந்து மீண்டும் அந்த ஒன்றுமில்லாத ஒன்றாகி விடுகிறது. அப்ப இடையில என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா, இடையில செயல்பட வேண்டிய சில செயல்பாட்டுக்காக அமைந்திருக்கக்கூடிய இயற்கை வளத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று பேருண்மை புரிந்துவிடும். அப்ப நாம ரொம்ப கடினமா போராடி பெற வேண்டிய எதுவுமே இல்லை என்ற ஒரு உண்மையும் நமக்கு விளங்கிவிடும். இந்த ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நன்றி உணர்வு நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் அறநெறிப்படி வாழக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வரும். இதுல இந்த அறத்தை பத்தி சொல்லும் பொழுது திருவள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மாசற்ற மனம், மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான அறம். மற்றெல்லாம் ஆரவாரம், வெறும் ஆரவாரமானதுதான் சொல்ற. அருட்தந்தை மகரிஷி அவர்களும் மாசற்ற ஒளியினுடைய ஈசன் நிறைந்திருப்பது போல அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது அடிக்கடி என்னுடைய மனசுல உள்ளுணர்வாக எனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மகரிஷி சொல்ற மாதிரியே இருக்கும், அந்த மாசு இல்லாத ஒரு நிலை அப்படின்னு. அதை நோக்கித்தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம அந்த தன்மையை அடைஞ்சிடல, இருந்தாலும் அந்த உறுதிப்பாடு நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப அந்த மாசு இல்லாத ஒரு மனம் நமக்கு இருந்தால்தான் இந்த தன்மைகளும் தகைமைகளும் படிப்படியாக நமக்குள்ளாக ஒரு பரிணமிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் என்று சொல்கிறார். அந்த ஒரு நிலைக்கு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். மிக ஒரு அற்புதமான நிலை. ஏனென்றால் இந்த அறிவின் பயணம்ங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. நம்முடைய மனித வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு பயணம். அந்த ஒரு பயணத்துக்கு நாம் தயாராக வேண்டும் என்றால் நம்மை படிப்படியாக நாளும் இல்லை ஒவ்வொரு வினாடியும் செதுக்கி சிற்பமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அருட்தந்தை அவர்கள் சாமியங்கள் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நன்மணி ஐயா அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது அந்த ஃபார்முலா என்று சொல்லுகிறார்கள். நாம் அந்த படிக்கற்களாக படியேறி பயணத்தை தொடங்குவதற்கு அந்த சாமியங்கள் சிறப்பாக பயன்படுகிறது. அதன் அடிப்படையிலே தான் நம்முடைய மெய்யுணர்வாளர்களும் சான்றோர் பெருமக்களும் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு தன்மை மிகவும் முக்கியமானது. இந்த திருக்குறளை நாம் அதிகமாக எடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், அருட்தந்தை அவர்களும் திருக்குறளைத்தான்
அடிக்கடி மேற்கோளாக பல தத்துவங்களுக்கு விளக்கி இருக்கிறார். வள்ளல் பெருமானும் திருக்குறளை மேற்கோளாக காட்டியிருக்கிறார். திருக்குறள் வகுப்பை முதலாக எடுத்தவர் வள்ளல் பெருமான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த திருவள்ளுவரை பற்றி நம்முடைய அருட்தந்தை மகரிஷி குறிப்பிடுகிறார்கள். அவர் படைப்பு என்ற கற்பனையிலிருந்து விடுபட்டு பரிணாமம் என்ற ஒரு உண்மை வழியிலேயே முழுமை பெற்ற ஞானி அவர் என்று சொல்லுகிறார். அந்த படைப்புங்கிற கற்பனையிலிருந்து விடுபட்டு பரிணாமங்கிற உண்மை வழியிலேயே அதுல முழுமை பெற்ற ஒரு மெய்ஞானி அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவர். அதனாலதான் அவர் இறைநிலையோடு இருந்து அந்த கருத்துக்களை சொல்ல முடிஞ்சிருக்கு. அது எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் ஏற்றதாகவும் இருக்கிறது. ஆகவேதான் அந்த குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். நாமும் இங்கு அந்த திருவள்ளுவர் பெருந்தகையின் சில திருக்குறளை குறிப்பிட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதனால் அதை சொல்லுகின்றோம். இதில் நமக்கு அறநெறியை பற்றி அருட்தந்தை மகரிஷி அவர்கள் ரொம்ப தெளிவாகவும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப அதுல அறநெறி 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒழுக்கம் என்ற ஒன்று பார்த்தோமானால் மகரிஷி இதுக்கு கொடுத்த விளக்கத்துக்கு முன்னாடி ஒழுக்கம்னா என்னங்கிறதுல ஒரு குழப்பம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதை நம்ம பட்டியலிட்டோமானா அது பட்டியலிலே அடங்காது. அது சரியா இல்லையான்னு நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆனா மகரிஷி தான் அந்த ஒழுக்கம் என்பதற்கு ஒரு தெளிந்த ஒரு விளக்கத்தை வேதாத்திரியத்தின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ சிந்தனைக்கோ கற்பனைக்கோ தீங்கில்லாத எண்ணம், சொல், செயல், இதுதான் ஒழுக்கம்னுட்டாரு. அப்ப இதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கிருச்சு. அப்ப அதன் அடிப்படையில தான் இந்த 2 ஒழுக்க பண்பாடையும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இறுதியான நாட்களிலே இந்த 2 ஒழுக்க பண்பாடையாவது நிச்சயமாக வாழ்க்கையில கடைபிடித்து நீங்க சிறப்பா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இந்த ஒழுக்கம் என்ற ஒன்றிற்கு சரியான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அவர் எல்லாவற்றையுமே இறைநிலையோடு அந்த மனதை இணைத்து அவர் செயல்பட்டதனால அவருக்கு அங்கிருந்து வந்த அந்த விளக்கங்களை தெளிவாக கொடுக்க முடிந்திருக்கிறது. அந்த விளக்கத்திற்கான விமர்சனம் இந்த பூ உலகத்தில் இல்லை, இன்று வரை இல்லை. அப்படி ஒரு தெளிவான விளக்கம் அது நமக்கு வாழ்க்கைக்கு மிகவும் அடிப்படையானது, அச்சாணியானது. அந்த அடிப்படையிலே இந்த ஒழுக்கம் என்ற ஒன்றை நாம் பின்பற்றுவோமானால் அது கண்டிப்பா நமக்கு அற வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். அறநெறிப்படி நம்மை அழைத்து செல்லும். அடுத்து கடமை. இந்த நேரம் கருதி நாம் சுருக்கமாக இதை விளக்குகிறோம். இது ஐயா அவங்க நடத்தினாங்கன்னா இது தொடர்ந்து ஒரு வாரமே நடத்தலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு நிலைப்பாடுகள் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த கடமை அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப அழகா சொல்றாங்க. ஐவகை கடமைன்னு குறிப்பிட்டுறாங்க. அதை தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். இதுல இந்த ஐவகை கடமையில ஒன்றில் மற்றொன்று கெடாமல் பாருன்னு சொல்லிடுறாங்க. இதை செய்யறேன்னு அதை விட்டுறவேனா, அதை செய்யறேன்னு இதை விட்டுறவேனா, எல்லாவற்றையும் ஒன்றில் மற்றொன்று கெடாமல் பார். அதை அறிவுபூர்வமா சிந்தித்தாதான் நமக்கு அதுல இருந்து நாம வர முடியும். அப்போ இதுக்கெல்லாம் எப்படி வர முடியும் அப்படின்னு பார்த்தா நிச்சயம் நம்முடைய மனம் சரியான பயிற்சியில் இருந்தால்தான் வரும். மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய அந்த காயகற்பம், தவம், உடற்பயிற்சி, தற்சோதனை இவைகளை நாளும் அல்லது எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் செய்து கொண்டே வருகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த பக்குவம் வரும். அப்பத்தான் நாம இதை கடைபிடிக்கவும் முடியுமே ஒழிய அல்லாது புற உலகில் பயணித்த உணர்ச்சி வய நிலையிலே இவற்றையெல்லாம் பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் விளக்குவதற்கும் சாத்தியமாக இருக்கும். நடைமுறையில் சாத்தியமாக இருக்குமா என்றால் நமக்கான ஒரு பக்குவம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அது சாத்தியமாகும்.
அடுத்து ஈகை. அந்த ஈகையை இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் என்ன மாதிரி இருக்குன்னா, பொருள் இருந்தால் தான் அதை செய்ய முடியும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம், வறியவர்களுக்கு அப்படின்லாம் இருக்கும். அதை மகரிஷி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த அறிவின் மூலமாக நாம் இந்த சமுதாயத்திற்கு நாம் சிறப்பாக செயல்பட முடியும். குறிப்பாக நம்ம வாழ்த்துகின்றதும் இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்கின்ற ஒரு ஈகை. நம்முடைய அறிவு சார்ந்த பல கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக எடுத்து கூறுவதும் ஒரு ஈகை. இப்படி நம்முடைய அறிவாலும் ஆற்றலாலும் நாம் இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டு கொண்டிருந்தோமானால் நாளும் அதுவும் ஈகையாக அந்த சமுதாயத்திற்கு போய் சேரும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இந்த அறநெறிகளை ஒரு சிறப்பான முறையில் ஒரு சிறப்பான விளக்கத்தோடு விளங்க வைத்திருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சாமி அப்படின்னாக்கா இதோட விட்டுட்டாங்களா அப்படின்னு சொன்னாக்கா, மகரிஷியினுடைய எனது வாழ்க்கை விளக்கம் நாம் நிச்சயமாக எல்லோருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். படிச்சிருப்போம் மனவளக்கலை அன்பர்கள்லாம். நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், அவருடைய எந்த ஒரு விசேஷம் அவங்களுக்கு நாம் ஒரு அன்பளிப்பாக கொடுக்கணுன்னாலும் அந்த புத்தகத்தை நாம் கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். மனவளக்கலையில் ஈடுபட்ட காலத்திலேருந்து பெரும்பாலும் ஒரு 4-5 புத்தகம் எப்போவுமே நாங்கள் கையில் வச்சுருப்போம், கையிருப்பா. இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகின்ற பொழுதும் எல்லாருக்கும் கொடுக்கறது, கொஞ்சம் அறிவு சார்ந்த மக்களிடையும் கூட அவர்களுக்கும் அன்பளிப்பாக இதை கொடுக்கறத வச்சுருந்துருக்குறோம். ஏன்னா அதில் தெளிவாக மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. மகரிஷி வெறும் தத்துவ விளக்கம் கொடுத்த ஒரு மகான் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மகான். மகரிஷி ஒரு பிராக்டிக்கல் மேன் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் சிறப்பான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம். சுவாமிஜி வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம குறிப்பிடுவோம்னா, அஞ்சல் துறையில் மகரிஷி அவங்க பணியாற்றிருக்காங்க ஒரு 23 ஆண்டுகள். அவருக்கு உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த அலுவலர் விடுப்பில் போயிருக்கார். அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அடுத்து ஒரு அலுவலர் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் சிரமம் கொடுத்துருக்காங்க மகரிஷி ஐயாவுக்கு. அவர் ஒரு சில சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மகரிஷி ஐயா அதை மறுத்துட்டாங்க. என்னுடைய ஆணைக்கு நீ கட்டுப்பட வேண்டும்னு சொல்கிறாரு. அது சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் கூடவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறத நீ செய்யின்னே சொல்லியிருக்காங்க. அப்போ தான் மகரிஷி தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனி 23 ஆண்டு காலம் என்னை சிரட்டித்து கொண்டு இந்த பணிக்கு அர்ப்பணித்த நான் அறிவின் சுதந்திரம் அடைய என்னுடைய பணியை ராஜினாமா செய்கிறேன்னு எழுதுறாங்க. அப்ப அறிவின் சுதந்திரம் அடைய அந்த இடத்துல ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்குது பாருங்க மகரிஷி வாழ்க்கையிலே. அவர் தவம், அந்த தவம் செய்து அந்த நிலையில உயர்ந்ததுனால தான் அந்த முடிவை அந்த நேரத்துல அந்த தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. சரி, அவரு சொல்றாரு இது போஸ்ட்டை விட்டுற வேண்டாம் இருக்கலாம்னா அவரும் சொல்றாரு. மகரிஷி குறைவான கல்வி பெற்றிருந்ததுனால அவருக்கு ஒரு எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் டெல்லியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு இன்னும் உயர்ந்த பதவிக்கெல்லாம் போகலாம். சுவாமிஜிக்கு தேவையான ஒரு நிலையம் இருந்திருக்குது, பண தேவையும் அவருடைய குடும்பத்துக்கு. அவருடைய நண்பர்களும் சொல்றாங்க இதை விட்டுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த கொள்கையில் அவர் உறுதியாக இருந்துட்டு வெளியேறிட்டார் அந்த பணியிலிருந்து. அடுத்த நிலையை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த மனம் எங்கே அடிமையாகிறதோ அங்கே நாம் அறிவில் பயணிக்க முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும். இந்த மனம் எதிலெல்லாம் அடிமையாகுதோ அதிலிருந்து நாம் வெளிவர, விலக, விடுபட முயற்சிக்கின்ற பொழுது அறிவில் பயணம் தொடங்கிவிடும். நம்முடைய அறிவின் பயணம் தொடங்கிவிடும். அதைத்தான் மகரிஷி அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு. இவையெல்லாம் அந்த புத்தகத்துல இருக்கு, எனது வாழ்க்கை விளக்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க ஐயா. இன்னும் நிறைய செய்திகள் நாம மேற்கோளா எடுக்கலாம். இது காலம் கருதி நாம இந்த அளவுக்கு ஒரு 1-2 செய்திகளை நாம குறிப்பிட்டிருக்கிறோம். அப்போ இந்த அறம்
என்ற ஒன்று நிச்சயமாக மனித குலத்திற்கு தேவையான ஒன்று. இந்த அறம் நின்று வாழ்ந்தோமானால் நிச்சயமா நம்முடைய அறிவின் பயணம், மனித வாழ்வின் நோக்கம், இறைநிலை நாடிய அறிவின் முழுமை பயணம் என்று அருட்தந்தை கூறியிருப்பது போல் நாம் அந்த நிலையை நோக்கி பயணித்து விடலாம். அப்படி பயணிக்கின்ற பொழுது பல சிறப்புகள் நாம் பெற்றிடலாம். மனதளவிலும் உடல் அளவிலும் நம்முடைய அறிவிலும் உயிர் ஆற்றலிலும் நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் பெறுவது மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர்களாகவும் விளங்குவோம். அந்த ஒரு தகமை நமக்கு கிடைத்துவிடும். நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த மகான்களை எல்லாம் பார்த்தாங்கன்னா கூட இப்ப நமக்கு அவர்களெல்லாம் பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் அவர்கள் தன்னை உயர்த்துவதற்கு கடினமான முயற்சியின் மூலம்தான் அந்த பயணத்தில் வெற்றி பெற்று இலக்கை அடைந்திருக்கிறார்கள். அந்த புரிதல் நமக்கு வேண்டும். ஏனென்றால் சாதாரணமா நமக்கே உடற்பயிற்சி செய்யணும், காயகற்பம் செய்யணும், அல்லது தவம் செய்யணும், தற்சோதனை பண்ணணும் அப்படின்னா ஒரு விழாவுக்கு, திருமண விழாவுக்கு போகணும், இல்லை எங்கன்னா வெளியே போகணும்னா அன்னைக்கு விடுபட்டுருது பயிற்சி. சரி, ஒரு நாள் விட்டுச்சான்னா அதை அப்படியே இழுத்துக்கிட்டு போய் ஒரு வாரம் கூட விட்டுறணும்ல. இன்னும் கொஞ்சம் ஏமாந்தோம்னா 15 நாள், மாச கணக்கு, அப்புறம் போயிடும், மறந்தே போயிடும். இப்படி பல தடங்கல்கள் சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நமக்கே இருக்கிறது. இது எல்லா மெய் உணர்வாளர்களுக்கும், இந்த இறை சாதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏற்படக்கூடிய சவால்கள் தான். ஏனென்றால் இந்த அருட்பேராற்றல் பிரபஞ்சம் என்பது ஒருவரை தன்னகத்தே எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், தத்தெடுக்க வேண்டுமானால், அது பாய்ம பொருள் என்று அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது ஊடுருவி பார்க்கக்கூடியது. அது ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடும். இந்த பூ உலகத்துல வேணா நம்ம வாய்ஜாலத்துல பேசிக்கிட்டு, நம்ம ஏதோ ஒரு நடிச்சுக்கிட்டு ஆகா ஓகோன்னு பாராட்டுகளை பெற்றுவிட்டு வாழ்ந்து விடலாம். ஆனால் பேராற்றலிடம் நாம் தப்பிக்கவே முடியாது. நம்ம எல்லாத்தையுமே ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை பெற்றது. அது நமக்கு கருணை புரிய வேண்டும் என்றால் அதற்குரிய தகமையும், அதற்குரிய பண்புகளும், அதற்குரிய நடைமுறை செயல்பாடுகளும் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது கிடைக்கும். ஆனால் வெறும் வாய் வழியாக அருட்பேராற்றல் கருணையினால் என்று சொல்வதனால் ஒரு பயனும் விளைவதில்லை. இது எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் விளைவு ஒன்றும் கிடைப்பதற்கு வழியில்லை. அந்த தகமை அடைகின்ற பொழுதுதான் அந்த வார்த்தைகள் சத்தியமாகிறது. அது தவநிலையில் வருகிறது. அது நமக்குள்ளாகவும் புறமாகவும் பிரபஞ்சம் முழுவதும் நடைமுறை செயலாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் ஒரு மனிதன் தூய்மை அடைந்து அமைதி பெறுவானானால் இந்த பிரபஞ்சமே மகிழ்ச்சி அடைகிறது, பிரபஞ்சத்தின் பெரும் பகுதி சிறப்பாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி சாஸ்திரங்களிலும் மெய்யுணர்வாளர் மூலம் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு செய்தி இது. அப்பொழுது ஒரு மனிதனுக்கே இந்த பிரபஞ்சம் மகிழ்கிறது என்றால் நாமெல்லாம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய தத்துவார்த்த விளக்கங்களை கேட்டு அந்த வேதாத்திரிய பாடங்களை கையில் இருக்கிறோம். நாம் வேதாத்திரியத்தை கையில் எடுத்த காலத்திலிருந்து வேதனையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அதை இன்னும் முழுமையாக, சிறப்பாக, இன்னும் வழியிலே கிடைக்கின்ற பல அற்புதங்களை, பல சிறப்புகளை, பல செய்திகளை இறையாற்றல் கருணையினால் கிடைப்பதை நம்முள்ளே அதை தனதாக்கி கொண்டு நாம் நடைமுறையிலே தத்துவத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து வழி நடப்போமேயானால் அந்த வாழ்தலே வழிபாடாகவும், அதுவே அறமாகவும், அதுவே நம்மை தூய்மையான அந்த மெய்ப்பொருளோடு இணைத்து நம்முடைய வாழ்க்கை சிறக்க வழிவகுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குரு நமக்கு கிடைத்திருக்கிறார். ஒரு குரு கிடைப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. மிக அற்புதமான குரு. நாமே அவரை பற்றி மிகையாக சொல்லுவது அவ்வளவு சரியாக இருக்காது. வெளியே புதியதாக இருப்பவர்கள் சொல்வது பரவாயில்லை. ஆனால் நாம் சொல்வதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் அந்த குரு காட்டிய பாதையில் நம்மை நாம் எந்த அளவிற்கு ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு
நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த தூய்மை என்பது முதலில் மனதில்தான் ஏற்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் மனம் தூய்மை அடைகின்ற பொழுது அதை காந்த தத்துவத்தில் நாம் படித்து பார்த்தோமானால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த மனம் தூய்மையாக இருந்தால்தான் பிரபஞ்சத்தோடே நாம் தொடர்பு கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு தேகத்தில் இருக்கின்ற சில குறைபாடுகளை கூட போக்கிக் கொள்ளலாம். முதலில் நாம் தூய்மை செய்ய வேண்டியது நம்முடைய மனமே. மனம் எந்த அளவிற்கு தூய்மை அடைகிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் படிப்படியாக உயர்வான நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துவிடும். உடல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து விடாது, அது அடுத்த நிலையில் சரியாகிவிடும். அதற்கு மகரிஷி பயிற்சியையும் கொடுத்திருக்கிறார், உடற்பயிற்சியும் காயகல்பம் கொடுத்திருக்காரு. சில இயற்கையான சில வைத்திய முறைகளும் இருக்கிறது. இந்த இறைநிலையோடு இரண்டரை கலந்து நாம் நம்மை இணைத்து கொண்டு வாழுகின்ற பொழுது, இந்த அறநெறி நின்று வாழ்கின்ற பொழுது, நன்றியுணர்வோடு வாழ்கின்ற பொழுது நமக்கான ஒரு தெளிவான விளக்கம், தெளிவான வழிகாட்டுதல் சிறப்பாக வந்து கொண்டே இருக்கும். அதை பயன்படுத்தி உடல் நலத்தையும் பெற்றுவிடலாம், உடல் இருக்கிற குறைபாடுகளையும் போக்கிக் கொள்ளலாம். ஆனால் மனதை சரிபடுத்த வேண்டியது நம் கையில் தான் இருக்கிறது. அதை வேறு யாரும் சரி செய்யவே முடியாது. மனம் என்ற மாடடங்கில் தாண்டவக்கோனே முக்தியும் கிட்டிடுமடா, சினமென்றும் பாம்பிறந்திடில் தாண்டவக்கோனே சித்தியும் கிட்டிடுமடா என்று இடைக்காட்டு சித்தர் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த மனம் எந்த அளவிற்கு சரியாகிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய உயர்வு நாளும் என்றல்ல நொடி பொழுதிலிருந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். மனதின் உயர்வு நிச்சயமான ஒன்று. அதைத்தான் திருமூல தெய்வம் சொல்லுகிறார்கள். மனம் அது செம்மையானால் மந்திரமும் செபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். மனம்தான் எல்லா செயலுக்கும் மூலமாக இருப்பது, எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது மனம் என்ற ஒன்றுதான். அந்த மனதை கொண்டுதான் நாம் இந்த அறிவின் பயணத்தை தொடங்க முடியும். நாம் எது தெய்வம் என்று புரிந்து கொள்ள முடியும். அதிலிருந்து தான் அறநெறி நின்று வாழ முடியும். அதில் நன்றி உணர்வு பெறலாம். எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கி பெற்றுவிடலாம். எல்லா தத்துவங்களையும் எடுத்து விளக்கலாம். நமக்கும் பயன்பட்டு வாழ்ந்து விடலாம். நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கும் பயன்பட்டு வாழ்ந்து விடலாம். இறுதியில் முழுமை பெற்ற ஒரு நிலையிலே நம்முடைய இறுதி பயணமானது ஒரு சிறப்பான கொண்டாட்டமாக, இந்த உலகம் போற்றும் ஒரு விழாவாக, எக்காலத்திலும் நிலைத்து நிற்கின்ற ஒரு நிலைப்பாடாக சிறந்திருக்கும். அந்த ஒரு தன்மை பெற வேண்டுமானால் இந்த அறிவின் பயணத்தில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நாம் செம்மைப்படுத்த வேண்டியது நம்முடைய மனமாக இருக்கின்றது. அந்த மனதை எந்த அளவிற்கு நாம் செம்மைப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நாம் உயர்ந்து விடலாம். அந்த ஒரு தன்மைக்கான ஒரு நிலைப்பாட்டினால்தான் அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலை, இந்த பயிற்சிக்கு மனவளக்கலை என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். மனதை வளமாக வைத்திருந்தால்தான் நாம் மற்றவற்றை எல்லாம் அறிய முடியும். மனம் நம்மிடையே வளமில்லாமல் ஒரு சோர்வடைந்து விட்டால் அந்த நேரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, எந்த ஒரு சிந்தனையும் நமக்குள்ளாக போகாது. இதை உணர்ந்துதான் அந்தந்த காலத்திலே, பசி இருந்த காலத்திலே பசியை போக்கி இந்த மெய்யுணர்வு கருத்துக்களை போதித்திருக்கிறார்கள். உடல் நலக்குறைவு ஏற்படுகின்ற பொழுது அங்கே உடல் நலத்தை போக்குவதற்கான சில ஏற்பாடுகளை செய்து அங்கே மெய்யுணர்வு கருத்துக்களை போதித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பசி என்பது பெரிய ஒன்றாக இல்லை. இங்கே மற்ற எந்த குறைபாடுகளும் இல்லை. இங்கே அறிவிலேதான் வறுமை இருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். பொருள் வறுமை என்று ஒன்று கிடையாது. அந்த அறிவிலே வறுமை இருப்பதனால்தான் ஏற்றத்தாழ்வு என்று இருக்கிறது. 30% மக்களிடம் இது பெருகிவிடுகிறது பொருட்கள், 70% மக்களிடம் இல்லாத நிலைமை ஏற்படுகிறது. இந்த ஏற்றத்தாழ்வு தான் ஒரு துன்பத்திற்கு வழிவகுக்கிறது. அந்த முரண்பாடு தான் சமுதாயத்தில் பிணக்காகிறது. அதுவே இந்த உலக வாழ்க்கை சிக்கலுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இதைத்தான் வேதாத்திரியம் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே விளக்கி அதன் மூலம் போக்கிவிடலாம் என்பதை அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது இந்த உலக மக்களிடம் போய் சேர வேண்டும். அப்பொழுதுதான் இது சரியாக செயல்பாட்டிற்கு வரும் என்று அவர் முடிவு செய்து விட்டார். ஏனென்றால் ஆரம்ப காலத்திலே அரசியல்வாதிகள், பொருளாதார வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் என்று எல்லோரும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வை, குறைபாடுகளை போக்குவதற்கான முயற்சியை செய்து அதில் வெற்றி பெற முடியாமல் தத்தளித்த நிலைதான் ஏற்பட்டது.
ஆனால் அருட்தந்தை சிந்தித்தார், ஆன்மீகம் என்ற ஒரு உண்மையான விளக்கம் பெற்றால் மட்டுமே ஒவ்வொரு தனி மனிதனும் இதை உணர்ந்து இது விரிந்து உலகளவில் செல்லுகின்ற பொழுதுதான் இந்த உண்மை நிலை வெளிப்பாட்டின் மூலம் இந்த சமநிலை நிலைத்தன்மை, எல்லோரும் இன்புற்று வாழ்கின்ற தன்மை இது ஏற்படும் என்று அவர் உணர்ந்ததனால் இதை அடிப்படையாக நமக்கு விளக்கி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கான காலத்தையும் நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த உலக சமாதானம் என்ற ஒன்று நிலவும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை பெற்றவர்களாகவும் அந்த குருவிடம் பயிலக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இது நம் முன்னோர்கள் செய்த பல நன்மைகளினாலும் நாம் செய்த சில நன்மைகளினாலும் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது நமக்கு கையில் கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். இதை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வினாடியும், அனுதினமும் என்று சொல்வதை விட ஒவ்வொரு வினாடியும் நாம் மறவாத நிலையில் அந்த பேருண்மையிலே திளைத்து அந்த பேரறிவோடு இணைந்து பேராற்றலோடு கலந்து இந்த பயிற்சியை முழுமையாக செய்து கொண்டு தெளிவாக வாழ்ந்தோமானால் நிச்சயமாக நாம் உன்னதமான நிலையை அடைய முடியும். நாம் அடைவது மட்டுமல்லாமல் பிறருக்கும் நாம் அதை சாத்தியமாக்க உறுதுணையாக இருக்க முடியும் என்ற ஒரு சத்தியத்தை உங்கள் முன்னிலையில் வைத்து இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உரை எப்பவும் போல தெளிந்த நீரோடை போல நிதானமாகவும் மிகவும் சிறப்பாகவும் அனைவருக்கும் விளங்கும் வகையில் இருந்தது. சிறப்பாக இருந்தது ஐயா. நன்றிகள். நன்றிமா. வாழ்க வளமுடன். ஐயா அடுத்து கேள்வி பதில் வச்சுக்கலாங்க ஐயா. உங்களோட உரையாடுற சில அன்பர்கள் கேள்விகள் கேட்பாங்க ஐயா. அதற்கு உண்டான பதிலை நீங்க சொல்லலாம். அதற்கு முன்னாடி ஐயா கூறியதிலிருந்து சில கருத்துக்களை நான் மீண்டும் அன்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஐயா. முக்கியமான சில கருத்துக்கள் மட்டும் ஐயா. அறிவின் பயணம் பற்றிய ஐயாவின் உரையில், அறிவுதான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அறிவின் பயணத்தில் 6வது அறிவு பெற்ற மனிதன் உலக பொருட்களின் நாட்டம் அதிகம் கொண்டு அவனுடைய பயணம் தடம் புடர்ந்து விடுகிறது. அறிவுதான் தெய்வமாக இருக்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை கூறிய அறிவில் முழுமை பெற அறிவின் பயணம் தொடங்க வேண்டும். நாம் அதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி உணர்வோடு சரணாகதிக்கு போக அறம் நின்று வாழ வேண்டும். வேதாத்ரி ஐயா அவர்களையும் திருவள்ளுவர், ஔவையார், பட்டினத்தார் அனைவருடைய கருத்துக்களையும் நமக்கு ஐயா அவர்கள் எளிமையாக எடுத்து காட்டினார். அறநெறி 3: ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த 3ஐயும் கடைபிடித்து வாழ தினமும் தவம், தற்சோதனை, காயக்கல்ப பயிற்சிகளை செய்தால் அறநெறியில் வாழ முடியும். இந்த மனம் எதிலெல்லாம் அடிமையாக உள்ளதோ அதில் இருந்து விடுபட நினைக்கும் பொழுதே அறிவின் பயணம் தொடங்குகிறது. அந்த பயணம் மிகவும் சிரமமாகத்தான் இருக்கும். மனதை தூய்மை செய்தால் நம்முடைய செயல்பாடுகள் நல்லதாகவே இருக்கும். தெளிவான வழிகாட்டுதல் வந்து கொண்டே இருக்கும். மனதை வளமாக வைத்து கொண்டால் மகரிஷி ஐயா கூறிய ஆன்மீக தத்துவங்கள் மூலம் உலக மக்கள் சமநிலை பெற்று உலகம் முழுவதும் சமாதானம் பெறலாம் என்ற கருத்தை ஐயா வலியுறுத்தி கூறினீர்கள் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சில அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதில் செக்ஷன் வச்சுக்கலாங்க.